டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். கணவருடன் ஏற்பட்ட முட்டை தகராறு, மனைவி எடுத்த விபரீத முடிவு. குடும்பம் என்றாலே பொதுவாகவே சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக கணவன் மனைவியை கொலை செய்வது, மனைவி கணவனை கொலை செய்வது என்று இவ்வாறு பட்டியலிட்டு இன்றைய காலகட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இது வேதனை தரக்கூடிய விடயமாக இருந்தாலும் மனைவி ஒருவர் தன்னுடைய கணவருடன் ஏற்பட்ட முட்டை தகராறில் தன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அனில்குமார் என்ற நபர் 35 வயதையுடையவர். இவருடைய மனைவி பூஜா. இவர்கள் பெங்களூர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கு வசித்து வருகின்றார்கள். இவர்களிடையே அடிக்கடி தகராறுகள் ஏற்படுவதாகவும், அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து வந்துள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனினும் வழமை போன்று கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இருந்த வேளை இருவருக்கும் இடையே சாப்பாடு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மனைவி தன்னுடைய கணவரை இரவு நேரம் சாப்பாட்டுக்கு அழைத்த பொழுது கணவரும் சென்று சாப்பிடுவதற்காக அமர்ந்து கொள்கின்றார். அந்த வேளை இவர்கள் சாப்பாட்டுடன் முட்டையை சேர்க்கும் பொழுது இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் கணவர் கூறுகின்றார், எனக்கு அதிகமான முட்டைகள் தேவை என்று. அதற்கு மனைவி மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக கணவர் ஆத்திரமடைந்து மனைவியை கண்டபாட்டுக்கு திட்டியுள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக மனமுடைந்த குறித்த மனைவி தன்னுடைய வீட்டு மாடியில் இருந்து கீழே குதித்து தன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் அப்பகுதியில் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்த நிலையில் உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பில் அப்பகுதியில் உள்ள காவல்துறையினருக்கு தகவலை வழங்கியதை அடுத்து காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாடியிலிருந்து கீழே விழுந்து இரத்த கசிவுகளுடன் இருந்த பெண்ணை மீட்டு அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பொழுது பிரேத பரிசோதனைகளின் பின்னதாகவே குறித்த பெண் மாடியில் இருந்து உயிரை மாய்த்து கொள்ளும் நோக்கில் தான் கீழே குதித்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னதாக கணவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட இந்த சிறிய சண்டைக்காக மனைவி இவ்வாறு விபரீத முடிவு எடுத்தது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடத்தில் இருக்கின்ற இடத்தில் கணவன் மனைவி என்பவர்களுக்கிடையே தகராறு இருக்கத்தான் செய்யும். அதனை சமாதானத்துடன் கொண்டு செல்வதுதான் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவிக்கு சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. அதையும் தாண்டி இவ்வாறு ஒரு சாப்பாட்டிற்காகவே பிரச்சனை எடுத்து, அதுவும் முட்டை அதிகமாக வேண்டும் என்று கணவர் கேட்டதற்காக மனைவி அதற்காக அவர் தன்னுடைய மனைவியை திட்டியது என்பதும், இதன் காரணமாக அவர் மனமுடிந்து இவ்வாறு விபரீத முடிவு எடுத்தது என்பதும் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இன்றளவில் இந்தியா பகுதிகளில் இவ்வாறு கணவன் மனைவிக்கிடையே தகராறுகள் ஏற்பட்டு கணவன் மனைவியை கொலை செய்வது, மனைவி கணவனை கொலை செய்வது என்ற செய்திகள் அதிகமாகவே இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இது வேதனை தரக்கூடிய விடயமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த 35 வயதையுடைய அனில்குமார் என்ற உயிரை மாய்த்து கொண்ட பெண்ணுடைய கணவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அந்த வகையில் திருமணமான ஒரு ஆணுக்கு இறுதி வரை அவருடன் கூடவே இருக்கின்ற ஒருவராகத்தான் மனைவி இருக்கின்றார். அவர்களை கஷ்டப்படுத்தாது, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே வழங்க வேண்டும். இவ்வாறான விஷயங்களுக்காக தன்னுடைய மனைவியை திட்டியது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்தில் இருக்கின்ற இடத்தில் இந்த கணவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் இவர்களிடையே ஆரம்பத்தில் இவ்வாறு குடும்ப தகராறுகள் இருந்து வருவதாகவும், எதற்காக இவர்களுக்கிடையே இவ்வாறு பிரச்சனைகள் வருவதாகவும் என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.